ஸோ ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஸோ தமிழர் புத்தாண்டுனாலே அது ஒரு ஸ்பெஷலான விஷயம். எல்லாருக்குமே உலக நாடு எங்குமே நல்லாவே அது கிராண்டாகவும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் தமிழர்களுக்கு அது இன்னொரு ஸ்பெஷலாகவும் இருக்கும். அண்ட் இதை தொடர்ந்து எல்லாருக்குமே நல்லதே நடக்கும்ன்ற ஒரு 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 ஆசையோட ஒரு விஷயோட அந்த டிசைரை நோக்கி நான் அப்படியே தொடர்ந்து செல்லலாம். அண்ட் அதை தொடர்ந்து நீங்கள் நான் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் தான். பிகாஸ் நம்ம தளபதி விஜயோட அப்டேட் எல்லாருமே கேட்கலாம், இது என்ன தளபதி அப்டேட்னா என்னது, இதை பற்றி இதெல்லாமே இதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன ஒரு படம். ஸோ ஏப்ரல் 18 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. எஸ், நீங்கள் நான் பார்க்க போகிறது சச்சின் படத்தோட ரிலீஸ் ட்ரெய்லர் தான். நம்ம ஜெலினியா, தளபதி விஜய், வடிவேல் சார் இதெல்லாம் இந்த காம்போவே வித்தியாசமான ஒரு காம்போ ட்ரையோ. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான் சச்சின். ஸோ அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். வித்தவுட் ஃபர்தர் ரிலீஸ் அந்த ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துடலாமா? பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய விஷயங்களை பேசிக்கலாம். படங்க எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாமா? ஸோ ஜாயின் பண்ணுங்கள். Okay, ready? 1, 2, 3, go. Sachin. Sachin. உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. Sachin. நாம் போய் இவ்வளெல்லாம் லவ் பண்ற பையனை பின்னாடி அங்க இங்கன்னு அலைய விட்டு கடைசியா டொக்குல தள்ளிட்டு போயினே இருப்பானுங்க. I love you. Nostalgic moments இல்ல. Shut up. Shut up. எங்கேயோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். Music. Sachin loves Shalini. Celebrating 20 years of Sachin. கில்லி எனக்கேவா? The Miracle of Love. ஆடாடே. ஜான் மஹேந்திரனோட படம், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் தி கேட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தளபதி அவர்களோட இன்னொரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ்னு சொல்லலாம். ஏன்னா நாங்கள்லாம் வளர்ந்து வர டைம், அந்த ஒரு டைமில் 2007 5, 6, 7 அந்த டைமில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நான் இது ஒரு செகண்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் இருந்திருப்பேன். பட் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த படத்தையே நான் டிவியில் எத்தனையோ வாட்டி பார்த்துருப்பேன். அண்ட் இப்போ வரைக்கும் இந்த படத்தை ஈவன் ஜே டிவியில் இந்த படத்தை போட்டால் கூட மறுபடியும் அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ட்ரெய்லரில் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அண்ட் தளபதி விஜயோட ஸ்மைல், ஈவன் ஜெலினியோட எக்ஸ்ப்ரெஷன், அண்ட் காலேஜ் பின்னாடி சுற்றுற அந்த பசங்களோட அந்த ஷாலினி, ஸோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், இந்த மாதிரி பல கோட் வேர்ட்ஸுங்க இப்போலாம் வர என்ன வார்த்தைகள்ங்க. அந்த டைமில் வந்த படங்கள்லாம் வரும்போது அப்படி ஒரு ஹைப் ஒன்று இருக்கும். இப்பையும் இருக்குது தான், பட் அந்த அளவுக்கு இல்லை. இதெல்லாம் தளபதி விஜய்க்கு நாஸ்டாலஜிக் மூவி. ஈவன் ஜெலினியா ஒன் ஆஃப் தி டாப், என்ன சொல்கிறது, அந்த டைமில் அந்த ஹீரோயின்ஸாக ஜெலினியா வாஸ் ஒன் ஆஃப் தி பீக் ஆக்டர்ஸ், இன்க்ளூடிங் அசைன் இவங்கெல்லாம் சேர்ந்து. ஸோ படத்தில் அந்த 1 minute இந்த ஒரு ட்ரெய்லரில் படத்தோட எல்லா பாட்டுகளோட அந்த சீக்வன்ஸும் இருந்துச்சு. அங்கங்கே அந்த தளபதி விஜய் சாருக்கு அந்த டயலாக்ஸாக இருக்கட்டும், அந்த குழந்தைவன் சொல்கிறது ஸ்மைல் இஸ் க்யூட்ன்றதாக இருக்கட்டும், ஈவன் வடிவேல், இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டுங்க. இதை பற்றியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, இதை பற்றி பேசுகிறதுக்கான இதுவெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சச்சின் படத்தை பற்றி தெரியாதவங்க தான் கண்டிப்பாக போய் தேடி பாருங்கள். பார்க்காதவங்க அதை 17 ரிலீஸ் பண்ணுறாங்க, போயிட்டு பார்க்குறவங்க. அண்ட் ஏற்கனவே இந்த படத்தெல்லாம் பார்த்துருவோம். இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இல்லை, ஏதோ தோணுச்சு. நிவ்யா அதுமாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்லாவும் இருந்துச்சு. ஸோ இன்னொரு பக்கம் இந்த படத்தில் ஒரு தீம் சாங் இருக்குது. அந்த பாட்டுக்கு நான் ரியாக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதை பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வச்சு, அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பாட்டு என்ன மியூசிக். ஸோ அதுக்கு ரியாக்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோவோட இந்த விஷயத்தை பற்றி பேசி முடிச்சிட்டோம். அண்ட் என்ன சொல்கிறது, தளபதி அவர்கள் இந்த மாதிரி படங்கள் நடித்து தந்தனால ஏதோ ஓகேவாக போச்சு. இனி பார்க்கறதுக்கான படங்கள் இருக்குது. இதுக்கான படம் நடிப்பாரா இல்லைன்றது தெரியல. ஜனநாயகம் படத்தோடைய எனக்கு அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. பார்க்கலாம் இப்படி என்ன மாதிரி நடக்குதுன்னு. ஸோ ஒரு ட்ரெய்லர்னு பார்த்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த படத்தோட ஏதாச்சும் மெமரி இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. அண்ட் சச்சின் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சின்ஸ் சைல்ட்ஹுட் ஈவன் நவ். ஸோ உங்களுக்கு அப்படி இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் early 2K கிட்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த ஒரு படம் தெரிஞ்சிருக்கும். பட் 2K அதுக்கப்புறம் பிறந்த இந்த மாதிரி சில
அந்த ஒரு ஏஜ் ஆஃப் குரூப் இருக்குல்ல, அந்த கேட்டகரிஸ்க்கு வந்து சம்டைம்ஸ் இந்த படத்தோடைய அந்த ஃபீலே தெரியாமல் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் இருக்கவங்களுக்கு எனக்கு என்ன பதில் தெரியலை. பட் என்ன பொறுத்த மட்டும் நம்ம early 2K late 90s எல்லாம் they know the value of this film. ஸோ தட்ஸ் இட். அவ்வளோதாங்க, பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நல்லபடியாக கொண்டாடுங்க, ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. இதை தாங்க சொல்ல முடியும். எல்லாம் நினச்ச காரியங்கள் நடக்கணும். ஸோ அவ்வளோதான். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்கள் கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். யூ ஃபீல் ஃப்ரீ இஃப் யூ கம்ப்ளீட்லி இந்த கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனாக இருக்குது. ஸோ யூ கேன் டாக் யுவர் ஒப்பீனியன்ஸ். ஸோ அதை நானும் கேட்டுப்பேன். மறுபடியும் ஏதாச்சும் பண்ணணும் தான் எடுத்து பண்ணுவேன். இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லை இதை பற்றி யாராச்சும் எடுத்து பேசுகிற மாதிரி தான் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லலாம். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.